ஓவரா பேசி உடனடியா வாங்கி கட்டிக்கொண்ட 4 இன்ஸ்டன்ட் கர்மா மூமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட்டை இந்த வீடியோல பாத்துருவோம். நம்பர் 1, 2006 வெஸ்ட் இண்டீஸும் பாகிஸ்தானும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப தனேஷ் கனேரியா ஒரு பால போட அந்த பால பிரைன் லாரா டொக்கு வச்சிருப்பாருங்க. அதை பார்த்த கனேரியா ஓவரா ஸ்லட்ஜிங் பண்ண ட்ரை பண்ணிருப்பாருங்க. பிரைன் லாராவே கனேரியாவுக்கு தெரியல, தலைவன் ஒரே மேட்ச்ல 500 ரன் அடிச்ச கதை எல்லாமே. லாரா எதுவுமே பேசாம அடுத்து போட்ட பால்ல ஒரு 6, அதுக்கு அடுத்த பால்ல ஸ்ட்ரெயிட்ல ஒரு 6, அதுக்கப்புறம் இறங்கி வந்த ஒரு 6ன்னு ஹேட்ரிக் ஆஃப் 6 அந்த ஓவர்ல விளையாசி இருப்பாரு. அதை பார்த்து நடுங்கி போன கனேரியா அதுக்கப்புறம் ஓவர் போடவே தயங்கினாரு. அந்த அளவுக்கு ஸ்லட்ஜிங் பண்ணவங்க வாய பேட்டாலே அடைச்சிருக்காரு பிரைன் லாரா. நம்பர் 2, 2010 ஆஷஸ்ல நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல மிச்சல் ஜான்சன் ஸ்டாண்டிங் போட்டு ஆடிட்டு இருப்பாரு. ஆஸ்திரேலியாவோட டெய்ல தூக்குறதுக்காக இங்கிலாந்து போராடிட்டு இருப்பாங்க. அப்ப மிச்சல் ஜான்சன் ஜிம்மி ஆண்டர்சனை பார்த்து என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, உன்னால விக்கெட் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசி விட்டுருவாரு. காண்டான ஜேம்ஸ் ஆண்டர்சன் அடுத்த 2வது செகண்டே அந்த பக்கம் நின்று இருந்த ரைன் ஹாரிஸுடைய விக்கெட்டை தூக்கி இருப்பாருங்க. தூக்கிட்டு மிச்சல் ஜான்சனை பார்த்து நீ சைலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுடைய ட்ரேட்மார்க் ஸ்டைல அவர்கிட்டயே பண்ணி காமிச்சிருப்பாரு. நம்பர் 3, 2007 இந்தியா ஆஸ்திரேலியா ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப 194 டார்கெட்டோட இந்தியா ஆடிட்டு இருக்கும்போது இந்தியாவுடைய பேட்ஸ்மேன் எல்லாருமே அவுட் ஆயிருவாங்க. டெயில் தான் இந்தியாவை ஜெயிக்க வைக்க போராடிட்டு இருப்பாங்க. ஜகீர் கானும் அதுல ஒருத்தரா இருந்தாரு. அப்ப பிரெட்லி ஒரு யார்கரை வைக்க அந்த பால ஜாக்கி டிஃபெண்ட் பண்ணிடுவாரு. டிஃபெண்ட் பண்ணதால காண்டான பிரெட்லி என்ன பண்ணிருப்பாருன்னா ஜகீர் கானுடைய மூஞ்சி முன்னாலேயே போய் ஸ்லட்ஜிங் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. ஓவராவும் பேசியிருப்பாரு. அது ஜகீர் கானை மிகவும் கோவத்துக்குள்ளாக்கிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரெட்லி போட்ட அடுத்த பாலே 6க்கு விளாசி இருப்பாரு ஜகீர் கான். அது யாராலையும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அதையும் தாண்டி அந்த மேட்ச் ஃபுல்லா கடைசி வரைக்கும் முரளி கார்த்திக் கூட நின்று அந்த மேட்சை ஜெயிக்க வச்சிருப்பாருங்க ஜகீர் கான். ஜகீர் கான் அந்த மேட்ச்ல 31 ரன்களை 43 பாலுக்கு அடிச்சிருப்பாரு. நம்பர் 4, அல்ஜாரி ஜோசப் அதிகமா ஓவரா பண்ணுவாரு. அப்படிதான் எட்மேர் கிட்டயும் ஒரு தடவை ஓவரா பண்ணியிருந்தாரு. எட்மேர் அடிச்ச பால பிடிச்சிட்டு எட்மேர் மேலேயே வீச பார்த்தாரு. வீசின உடனே காண்டான எட்மேர் அடுத்த பாலே அல்ஜாரி ஜோசப்பை 6க்கு அனுப்பியிருப்பாருங்க.